அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 5 இல் வாழ்க்கை. இதன் குறள்: இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. மீண்டும் வாசிக்கிறேன். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லறம் என்பது பிற மக்களுக்கு உதவி செய்வதற்கே. இந்த சொற்பொருளை பார்ப்போம். இல் வாழ்வான், அறம் செய்து இல்லத்தில் உள்ளவர்களோடு கூடி வாழ்பவன் என்பான். அப்படிப்பட்டவன் இயல்பான தன்மைகளை உடைய மூவர்க்கும், துறந்தவராகிய முனிவர்க்கும், வறுமைப்பட்டோருக்கும், அனாதைக்கும் ஆகிய மூவருக்கும். இப்போ தொடர்ச்சியாக நல்லாற்றின், நல்ல ஒழுக்க நெறியோடு வாழ்பவர்கள், நின்ற துணை, துணையாக நிற்பான். இப்படி இவற்றில் இந்த இயல்புடைய மூவருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது அது ஆய்வின் பேரில் சொல்லோமானால் வள்ளுவனே அதற்கு சான்று கொடுத்திருக்கிறார் ஒரு குறளில். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்பதே குறள் 42வது குறளை சான்றாக தந்திருக்கிறார். இப்பொழுது ஆய்வு மூலம் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால், இல்வாழ்க்கையில் பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் இவர்களோடு கூடி பிறருக்கு அறம் செய்து வாழ்பவன் என்பவன் இயல்பான தன்மைகளை உடைய உலக பற்றை துறந்தவராகிய முனிவருக்கும், வறுமைப்பட்டோருக்கும், அனாதைகளுக்கும் ஆகிய மூவர்க்கும், இவர்கள் மூவரும் ஒரே தன்மை, இல்லை என்ற தன்மை. மேற்கூறப்பட்ட இந்த மூவருக்கும் நல்ல ஒழுக்க நெறியோடு வாழ்பவன் துணையாக நிற்பான் என வள்ளுவரின் குறளுக்கு ஆய்வு மூலம் வெளிப்படும் கருத்தே சிறந்தது எனலாம். ஒரு சின்ன கதை. தொடர்ச்சியாக தன் இல்லத்தில் காலையில் எழுந்தவுடன் பிறருக்கு கொடுத்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்று, அது பிச்சைக்காரன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர்களுக்கு சிறிது உணவு கொடுத்துவிட்டு அதன் பின்பே அந்த இல்லறத்தில் உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள். அவற்றில் அந்த குடும்ப தலைவன் நல்ல ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இறைவன் தோன்றி கனவில், எப்பா, நான் காலையில் 7 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவேன், எனக்கு நீ உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே இறைபெருமானே என்கிட்ட பேசிட்டாரே, ஐயனே நீங்கள் வாங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முழிச்சிட்டான். கனவு போயிடுச்சு. இருந்தாலும் அவன் எதிர்பார்ப்போடு இருந்தான். இறைவன் வருவார் அப்படின்னு சொல்லி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடியாகி 5 மணிக்கு காத்து கிடந்து 6 மணிக்கெல்லாம் இன்னும் வரலையே அப்படின்னு 7 மணிக்கு வருவார் அப்படின்னு நினைத்து கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு குஷ்டரோகம் உடையவன், தொழு நோயாளி, கடுமையாக வாதிக்கப்பட்டு இரத்தம் ஒரு புறம் சொட்ட அசிங்கமான ஒரு கோலத்தில் வந்து, ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா, வயிறு பசி அதிகமாக இருக்குது ஐயா, எனக்கு உணவிடுங்கள் சாமி
அப்படின்னு அவன் கேட்டு வரான். இவன் பார்த்தான். ஐயோ பாவமே என்று அவனை தொழுநோயாளி என்று கூட பார்க்காமல் அவனை தூக்கிட்டு போய் சோப்பு வைத்து நன்றாக குளிப்பாட்டி அவனை உட்கார வைத்து உணவு பருமாறி விட்டான். சிறிது நேரம் கழித்து அங்கே ஒரு நாய் நொண்டிக்கொண்டே வந்தது. ஐயோ பாவமே, நாய் நொண்டிக்கொண்டு வருகிறதேன்னு சொல்லி இந்த நாயை புண்ணை நல்லா துடைத்து அதற்கு மருந்திட்டு கட்டி ஓடி போய் சமையலறையில் உள்ள உணவை கொண்டு வாமான்னு சொல்லி அந்த உணவை எடுத்து அந்த நாய்க்கு வைத்து விட்டான். சிறிது நேரம் கழித்து ஒரு கர்ப்பிணி பெண் இடுப்பை பிடித்து கொண்டு, ஐயோ சாமி, எனக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல, கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு. வாம்மா தாயே, நீ யாரும்மா, இந்த திண்ணையில் உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஓடி போய் தண்ணியும் மோந்து கொண்டாந்து கொடுத்து விட்டான். மூவரும் குடித்து விட்டு சென்று விட்டார்கள். இவன் யோசிக்கிறான், ஐயகோ பெரிய தவறு செய்து விட்டேனே, இப்பொழுது ஆண்டவர் வரும் நேரமாச்சே, நான் என்ன செய்யட்டும், கையில் ஒரு பொருளும் இல்லையே, நான் அவருக்கு கொடுப்பதற்கு நான் கொடுத்த வாக்கை மீறிவிட்டேனே சாமி அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தார்கள் யாவரும் சாப்பிடவும் இல்லை, பசியுடனும் இருக்கிறார்கள். கடவுள் வரேன் என்று சொல்லிவிட்டு வரலை. அவர் தாமதமாக மதியம் 1 மணியை போல் வர்றார். என்னப்பா, நான் வரேன்னு சொன்னேனே, எனக்குன்னு உணவு எடுத்து வைத்தாயா, சுத்தமாக இருக்குதா, எனக்கு முன்னால் யாரும் சாப்பிடலையே, கொண்டு வா உணவன். சாமி என்னை மன்னிச்சிருங்க சாமி, நீங்கள் காலையில் வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னை அறியாமல் என் உள்ளம் போய் இரக்கத்தன்மையில் அந்த தொழுநோயாளியை தொட்டுவிட்டேன் சாமி, நாயை தொட்டு குளிப்பாட்டி மருந்திட்டேன், தொழுநோயாளியை குளிப்பாட்டி மருந்திட்டு உணவை தந்து விட்டேன், இந்த கர்ப்பிணி பெண்ணு வந்தால் அவளுக்கு நீரை கொடுத்து விட்டேன், ஐயா என்னை மன்னிச்சிருங்க சாமி என்று கதறினான். உடனே இறைவன், ஒன்றும் வருத்தப்படாதப்பா, முதலில் வந்த அந்த தொழுநோயாளியும் இரண்டாவது வந்த அந்த விலங்கு ஜீவனாகிய நாயும் மூன்றாவது வந்த கன்னி தாயாகிய அந்த வயிற்றில் சுமந்து கொண்டு குழந்தையை சுமந்து கொண்டு வந்த அந்த கர்ப்பிணி பெண்ணும் 3 பேருமே நான் தானப்பா, 3 வடிவத்தில் வந்தேன். ஆனாலும் உன் மனது இவ்வளவு இரக்க சுபாவம் உடையதாக இருக்கிறதே, நீ சிறந்த வாழ்வில் நல்ல அறம் செய்து வாழ்பவனப்பா, உன் குடும்பம் செழிக்கட்டும் பெருகட்டும் என்று ஆசீர்வதித்துவிட்டு அவர் சென்றார். இக்கதையிலிருந்து பார்த்தோம் என்றால், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அந்த மூவருக்கும் கடைசி வரைக்கும் துணையாக நிற்பவனே இந்த இல்வாழ்வான் என்பவன் என்ற வள்ளுவன் குரலுக்கு இக்கதை பொருந்துவதாக நான் நினைக்கின்றேன். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.